குட்டி கதைகள். புகழூர் என்பது ஓர் அழகிய கிராமம். அங்கேதான் தேவி வாழ்ந்து வருகின்றாள். நடுத்தர குடும்பத்தில் பிறந்த தேவி தனது மேல் படிப்பை முடித்த பின்பு நகரத்திற்கு வேலை தேடி செல்கின்றாள். முதன்முறையாக அவள் பார்க்கும் நகரம் அவளுக்கு அழகையும் பிரமிப்பையும் கொடுத்தது. அன்றுதான் அவளுக்கு வேலைக்கான நேர்முகத் தேர்வு நடைபெறும் நாள். நேர்முகத் தேர்வுக்கு செல்வதற்கு முன் அவள் கோயிலுக்கு சென்றாள். கோயில் வாசலில் ஒரு வயதானவர் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார். அப்போது ஒரு பெண் கோயிலுக்குள் சென்றாள். அப்போது கீழே ஒரு வைர நெக்லஸ் இருந்தது. அந்த வயதானவர் கீழே கிடந்த வைர நெக்லஸை காட்டி அந்த பெண்ணிடம், இது உங்களுடையதா என்று கேட்டார். அந்த பெண்ணும் வைர நெக்லஸை கண்டதும், ஆமாம் ஐயா, இது என்னுடையதுதான் என்று கொஞ்சம் கூட வாய் கூசாமல் பொய் கூறிவிட்டு அதை எடுத்து சென்றாள். அடுத்து ஓர் ஆடவர் அந்த கோயிலுக்கு வந்தார். அப்போது அந்த ஆடவரின் காலில் ஏதோ தடுக்கியது. ஆடவரும் கீழே பார்த்தார். அங்கே ஒரு பணக்கட்டு இருந்தது. அவரும், இவ்விடத்தில் யாரும் இல்லை, அதனால் இந்த பணத்தை நானே வைத்துக் கொள்ளுவோம் என்று எண்ணியபடி கோயிலுக்குள் நுழைந்தார். அடுத்து தேவி கோயிலுக்குள் சென்றாள். அப்போதும் அந்த முதியவர் கீழே கிடந்த பணக்கட்டை காட்டி தேவியிடம், உங்களுடைய பணம் கீழே விழுந்து விட்டது, இதோ என்று கூறி அவளிடம் பணத்தை கொடுத்தார். உடனே தேவியும், இல்லை ஐயா, இது என்னுடையதல்ல, வேறு யாரிடமாவது கேட்டு பாருங்கள் என்று கூறிவிட்டு சென்றாள். பின்னர் தேவி கடவுளை வணங்கிய பின் நேர்முகத் தேர்வுக்கான நிலையத்தை நோக்கி விரைந்தாள். அங்கே தனக்கு வேலை கிடைக்குமா என்ற பதட்டத்துடனேயே இருந்தாள். அப்பொழுது அந்த நிறுவன முதலாளி அங்கே வந்தார். அங்கேதான் அவளுக்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது. முதலாளி வேறு யாரும் கிடையாது, கோயிலில் பிச்சைக்காரர் போல் மாறு வேடத்தில் இருந்த அதே முதியவர் தான் என்பதை தேவி உணர்ந்து கொண்டாள். அத்துடன் கோயிலுக்கு சென்ற ஏனையவர்களும் நேர்முகத் தேர்வுக்காக வந்திருந்தனர். எல்லோருக்குமே முதலாளியை பார்த்ததில் அதிர்ச்சிதான். முதலாளியும் நேரே தேவியை நோக்கி வந்தார். இந்த வேலைக்கு நீங்கள் தான் தகுதியானவர், கண்ணியம் இருக்கும் இடத்தில் தான் கடமை உணர்வும் கண்டிப்பாக இருக்கும் என்று கூறினார். அத்துடன் ஏனையவர்களை பார்த்து, நான் இந்த நேர்முகத் தேர்வை சற்று வித்தியாசமாக நடத்த வேண்டும் என்று நினைத்தேன். காலையில் முதியவர் வேடத்தில் கோயிலிலேயே அதை நடத்தி முடித்து விட்டேன். நீங்கள் எல்லோருமே திறமையானவர்கள் தான், ஆனால் தேவியிடம்தான் திறமையோடு சேர்ந்து நேர்மையும் இருக்கின்றது. அந்த நேர்மைக்கு கிடைத்த பரிசுதான் இந்த வேலை. நீங்கள் எடுத்து சென்ற நகையையும் பணத்தையும் இங்கே வைத்துவிட்டு செல்லுங்கள் என்று கூறினர். தேவியின் மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை.